அனைவருக்கும் வணக்கம். மாஸ் சயின்டிஃபிக் கிரவுண்ட் வாட்டர் டிவைனிலிருந்து நான் உங்கள் தோமாஸ் செல்வகுமார். ஸோ இன்றைக்கி எங்கே நிலத்து நீர் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, ரெங்கநாதபுரம் துறையூர் தாலுகாவில் அமைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து திருச்சி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. திருச்சியிலேருந்து கிட்டத்தட்ட இது ஒரு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நார்த் சைடில் நமக்கு இது அமைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு மேடான ஒரு பகுதி, ஒரு மலையடிவாரம் ப்ளஸ் ஒரு மேடான ஒரு பகுதி. இங்கே வந்து நிலத்தடி நீர் எடுக்கிறதுன்றது கொஞ்சம் கடினமான ஒரு வேலையாக இருக்குது. அதே மாதிரி இங்கே நிறைய கிணறுகள் வந்து வெட்டியிருக்காங்க. கிணறுகள் வந்து வெட்டும் போதே நிறைய கடும் பாறைகள்னால் வந்து வெட்டாமல் இருக்கிறாங்க. ஒரு சில இடங்களில் தான் அந்த நீரூற்றுன்றது கிடைக்கிது. அதுவுமே கிட்டத்தட்ட நமக்கு 90 அடி அந்த மாதிரிலாம் வெட்டியிருக்காங்க அங்கே. ஸோ அந்த மாதிரி இடங்களில் தான் ஒரு சில கிணறுகளில் நீரோட்டங்கள் வந்து நமக்கு கிடச்சிருக்குது. சரிங்களா? ஸோ நிறைய இடங்களில் கிணறே வெட்ட முடியாத அளவுக்கு கடும் பாறை அமைப்புகள் இருக்குது இங்கே. ஸோ இங்கே தான் வந்து இது ஒரு மேடான பகுதி. ஸோ இங்கே வந்து நீரோட்டம் அமையிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அதுவும் இந்த ட்ரை சீசனில் நம்ம அங்கே வந்து சர்வே எடுத்திருக்கோம். ஸோ நம்ம லொக்கேட்டரில் நீரோட்டங்கள் சந்திக்கக்கூடிய புள்ளியை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ கண்டுபிடிச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய பூமியை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணுறோம். ஸோ 1600 அடி வரைக்கும் நம்ம ஸ்கேன் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்கேன் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம குறைஞ்சபட்சம் 450 அடி ஓட்டணும். ஸோ அதிகபட்சம் வந்து நம்ம 850 அடி டார்கெட் பாயிண்ட்டை நம்ம போடலாம். 850 அடி வரைக்கும் ஓட்டலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் மேல் மட்டம்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு 450க்குள்ளே ஒரு ஈல்டு நமக்கு கிடைக்கும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இங்கே வந்து நமக்கு இவ்வளோ ஒரு மேடான ஒரு பகுதி, அதுவும் இந்த வறட்சியான நேரம் ப்ளஸ் ஒரு மலை மேடு. இது வந்து திருச்சிக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. திருச்சிக்கு இதுக்கு கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்குது. இது ஒரு மேட்டான ஒரு பகுதி. நீங்கள் லொக்கேஷனில் சர்ச் பண்ணி பார்த்தாவே தெரியும். இது ஒரு மலை சருவலான ஒரு இடம். ஸோ இங்கே நம்ம வச்ச பாயிண்டில் 55 அடியிலேயே 2 இன்ச்சு தண்ணி வந்து அவுட்புட் நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 100 அடி தாண்டும் பொழுது நமக்கு 3 இன்ச்சுக்கு மேலே வந்து நமக்கு அவுட்புட் வந்து நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ அதை வந்து இந்த வீடியோ பதிவில் எப்படி தண்ணி வருதுன்றதை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். தேங்க்யூ.